ஷேய் நந்தி, டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் நீதிமன்ற கோர்ட்டில் இப்போ நீதிமான் புள்ள நீதியை வாங்கி உட்காந்து நீதிமன்ற கோர்ட்டை கணக்கெடுத்து கணக்கு திரை லோகத்தில் போய்கிட்டே இருக்கும். தப்பு செய்கிறவனுக்கு, தப்பு செஞ்சவனுக்கு, வழக்கு ஆடுறவனுக்கு தக்க தண்டனையாக வரும். ஆர்டர் ஆர்டர் புரியுதா? ஆர்டர்னா யார்? வழக்கறிஞர். கூச்சல் போடாத. இதில் என்ன கணக்கு அப்படின்னா, ஒவ்வொரு நீதிமன்றத்திலும் எதிர் முதிர்மா இருப்பான். பேர்வாதி இங்கிட்டு இருப்பான், பேர்வாதி இங்கிட்டு இருப்பான், பேர்வாதி இங்கிட்டு இருப்பான், பேர்வாதி அங்கிட்டு இருப்பான். 4 திசையில் 4 பக்கம் இருக்குது நீதிமன்றம் கோர்ட்டு. அதனால தான் வெளியில் 2ஆம் நம்பர் வியாபாரம் பார்க்குறவன், தொழில் பார்க்குறவன், பிஸ்னஸ் பார்க்குறவன் காலை 2ஐயும் பிளந்துக்கிட்டு போகிறான். பூமி அழிக்கான். பாத்தியா இல்லையா? வெளியில் தப்பு செய்வான், எவனா உள்ளே வந்து சேர்ப்பான். காகித பேப்பர் வாங்கி நீ பொம்பளை பொண்டாடி பிள்ளையோட சொகுசாக போகிற. அதை பற்றி நல்லா சொகுசாக போ. அதை பற்றி நீ சொகுசாக போ, நல்லா போகிற. புரிஞ்சிக்கோ. தப்பு கணக்கு ஆடாத, தப்பு கணக்கு ஓடாத. நீதிமன்றம் கோர்ட்டு டெல்லியிலும் தமிழ்நாடு வரைக்கும் அவர் ஜட்ஜி ஐயா பார்ப்பார். ஜட்ஜியாக உட்காந்துருக்காரு. பாத்தியா பார்க்கலையாடா? வழக்கறிஞர் பூரா ஆண் பெண்ணு. பாத்தியா இல்லையா? பாத்தியா பார்க்கலையா? உட்காந்துருக்காரு. கடவுளை தவிர்த்து வேறு மாதிரி சொல்லுதான். பெரியார் புழுத்தினார் அப்படிங்க. அடுத்து அம்பேத்கர் தூக்கி நட்டி வச்சார் அப்படிங்க. இது எவ்வளோ பெரிய தப்பு! படைக்கிறது ஒரே உயிர்ன்ட்டார். இதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்பு! அதுதான் சட்டத்தை போட்டு பூமியில் பூரா பாலாக்கி வச்சுருக்கான் அப்படின்ட்டார். சட்டத்தை ஓட்டி ஆட்டி பூரா பாலாக்கி வச்சுருக்கான். இல்லை, வழக்கறிஞர்கள் பூரா நல்லா கேட்டுக்கோ. நந்தி கணக்கு போடுதேன். வானரப்பட இராணுவ வீரர்களுக்கு நீதிமன்றம் கோர்ட்டில் என்ன இருக்குன்னு உனக்கு தெரியுமா இல்லையா? அங்கே நீ கேட்டியா கேட்கலையா? தப்பு கணக்கு இருந்தால் என்ன ஆகுன்னு உனக்கு தெரியுமா இல்லையா? தோண்டி எடுக்க போகிறார். இப்போ எங்கே? டெல்லி அமர்நாத் ஜோதிலிங்கத்தில் நீதிமன்ற கோர்ட்டு வானரப்பட இராணுவ வீரர் தரப்பட எல்லா படையும் சேர்ந்து எடுத்தால் ஓம் புழுக்கே உருவி விட்டுருவாங்க. கம்முன்னு போ. பூமி யார் சொத்து உனக்கு தெரியுமா இல்லையா? எப்படியா மானாங்கனியாக கிடஞ்சாங்கடா? பூமி பூரா மானாங்கனியாக கிடச்சி இப்படி அழிக்க விடணும்னு நினச்சியாங்க நீ வழக்கறிஞர்கள். கம்முன்னு போ, பொத்தி போ. சரியா? வாசிக்கான். ஏன்னா சென்னை மெட்ராஸில் அவனுடைய கூட்டாளி சொக்காரங்க வழக்கறிஞர் இப்படி தான் வாசிப்பான். அவன் அழிக்க வந்தவன். அவனோட சேர்ந்த வழக்கறிஞர் அழிக்கத்தான் செய்வான். ஒரு பூமியில் தப்பு செஞ்ச நமக்கு உணவு கொடுக்கார் கடவுள். பூமியில் மழை இறக்குதாரு, பூமி கொடுத்துருக்காரு, விளைச்சல் கொடுக்காரு. நம்ம சாப்பிட்டு வயிறு நிறையா ஓட்டி வீட்டில் பாட்டம் பாடி போகிற. தப்பு செய்யாதேன்னா உனக்கு வழக்கறிஞர் போட்டணும். ஏன்னா இன்றைக்கி குழல் ஊதி கொட்டு மேலே அடிக்கான். இன்றைக்கி என்ன கிழமை? வியாழக்கிழமை. கொட்டு மேலே அடித்து பிபி ஊதி சிங்கி தட்டு தான். என்ன அர்த்தம்? ஸ்ட்ரைக்கு நடக்கு எல்லா நீதிமன்ற கோர்ட்டில். டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் இப்போ ஸ்ட்ரைக்கு ஏறிக்கிட்டே தான் இருக்கும். எல்லாம் ஸ்ட்ரைக்கு. இப்போ தமிழ்நாடு ஸ்ட்ரைக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். என்ன காரணம்? பிடிச்சி ஆட்டிக்கிட்டு இருக்காரு. கம்முன்னு போ. கடவுள் உட்காந்துருக்காரு. பாத்தியா பார்க்கலையா? வழக்கறிஞர் நீ பாத்தியா பார்க்கலையா? ஆண் பெண்ணும் வீசிக்கிட்டே போய் 10 பேர் வருவான். அவன் பூரா தப்பிலித்தனம் வருவான். அவன் காகித பேப்பர் வாங்கி வீட்டில் நிறைஞ்சி போது நம்ம சந்தோஷம் போகிறோம்னு நினைக்காத. புரியுதா? நீதிமான்னா என்னன்னு தெரியுதா? கடவுள் கோர்ட்டு எல்லாமே டெல்லியிருந்து தமிழ்நாடு வரைக்கும் கோர்ட்டு. அவர் கோர்ட்டு பூமியில் இருக்குது. கொஞ்சம் சிந்திச்சு செயல் பண்ணி பொத்தி போ. விரிக்காத. 3 மதத்துக்காரனும் ஆடாத ஆட்டம் ஆடி பாடி வச்சுட்டான். அது ஏட்டிலே ஒரு தான் எழுதி வச்சுருக்காரு ஐயா கடவுள். படைக்கிறது ஒரே உயிர். ஆடு மாடு கோழி பறவைகள் கோழி குஞ்சு வரைக்கும். இப்போ அடுத்து தினம் 3 மதத்துக்காரன் தின்னு நீயும் வழக்கறிஞ்ச கோழி ஆடு மாடு தின்னுட்டு தான் போய் வழக்கு ஆடுதான் உள்ளே போய். தப்பே நீ 1008 தப்பு செஞ்சு வச்சுருக்க. புரியா? இப்போ ஏற்கனவே 40% வழக்கறிஞர் பூரா திருந்திட்டான். ஐயோ படைக்காரு கடவுள். நம்ம இயற்கை சாப்பாடு, இந்த காய்கறிகள், இந்த நெல், இந்த கோதுமை, இந்த இது நம்ம சாப்பிட்டு போகும். 40% போகிறான். மற்ற 60% விரிச்சிட்டு அலையுத. கம்முன்னு போ, பொத்தி போ, விரிக்காத. சரியா? தமிழ்நாடு அழிச்சிக்கிட்டு இருக்கான். அதுக்கு இப்போ அசுர வேடத்தில் இறங்கிட்டார் ஐயா. முடிச்சிருவார். கத்தம் ஆக்கிடுவார். கம்முன்னு போ. முக்கால் சத்தியம்.